ஆனா இந்த புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறையில லஞ்சம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. பல சட்டவிரோத செயல்கள் கூட இந்த உருளம்பேட்டை ஸ்டேஷன்ல ஒரு 4 லட்சம் தூக்கி போயிட்டாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனா அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளுக்கு என்ன செய்வாங்கன்னா அதிகபட்ச தண்டனை பணியிடை மாற்றம். நீ இங்க இருந்தா கொஞ்சம் நல்லா வேலை செய்ய, இங்க இருந்தா கொஞ்சம் கஷ்டப்படுற, அங்க பிஏபி போ, ஐஆர்பி போ, இப்படிதான் பணியிட மாற்றம் தான் அவங்களுக்கு தண்டனை. ஆனா இந்த வழக்குல வந்து இப்படி இப்படி வந்து செய்யப்பட்டிருப்பது என்பது தவறுன்னு சொல்ல வரல, அது சரியான நடவடிக்கையா இருந்தாலும் இதற்கு முன்பு நடைபெற்ற பல பிரச்சனைகள் இல்லை. ஒரு பெண் ஆய்வாளர் கூட வந்து ஒரு பெண்ணை வந்து ஏதோ நகைத்திட்டாங்க போயிட்டாங்க சொல்லிட்டு சித்திரவதை செஞ்சு அவங்க கணவர் வந்து வெட்கம் தாழாமத்து அவரே ஒரு சூசைட் பண்ணினாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த நகை திருட்டு போலன்னு சொல்லிட்டு வந்தது. பல பிரச்சனைகள் இந்த தெலுங்கு, மலையாள, தமிழ் சினிமா படத்தை மிஞ்சின காரியங்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறையில் நடந்து வருது. ஆனா மக்களுடைய எதிர்பார்ப்பு தப்பு செய்யற அதிகாரி மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அது ஏதோ ஒரு கண் துடைப்பு நாடகமாக நடந்து வருது. இப்ப நீங்க வந்து இந்த புறநகர் பகுதியில முழுசா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு பல எஸ்ஐக்கள், பல இன்ஸ்பெக்டர்கள் அவங்க அதை விட்டு வெளில வர மாட்டாங்க. ஜாதிய ரீதியா ஒரு டீம் அமைத்துக் கொண்டு லஞ்சம் கொடுத்துக்கிட்டு சுற்றி சுற்றி அவங்க அங்கேதான் இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலான நலன் சொல்ல வரல, பெரும்பாலானுடைய சொத்துக்களை இந்த அரசு வந்து ஒரு விசாரணை நடத்தினாங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்ததுன்னு தெரியாது. மணல் கடத்தலுக்கு மாமூலு, பாட்டில் கடத்தலுக்கு மாமூலு, போதைப் பொருள் விற்பனைக்கு மாமூலு, கட்ட பஞ்சாயத்து இல்லாத நாளே கிடையாது. மக்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல் நிலையங்கள் இன்னைக்கு வந்து காவல் நிலையங்களே இல்ல. இது உண்மை. இது எல்லா போலீஸ் அதிகாரிகளும் தெரியும். இப்ப நான் சொல்ல தப்பா இருந்தா கூட என்ன இவர் ரொம்ப திமுக பேசுறாரா, இவர் விடக்கூடாது கூட நினைக்கலாம் அவங்க. ஆனாலும் இதான் நிஜம். நீங்க கிராம பகுதியில சில இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா புறநிலை மன்னர் இருக்கிறாங்க. மணல் மாஃபியா கேங்குக்கு அவங்க தான் தலைவராகிறாங்க. தடையின்றி மணல் கடத்தப்படுகிறது. வில்லியனூர் பகுதியில தங்கு தடையின்றி போதைப் பொருள் கலாச்சாரம், கள்ள மதுபான தயாரிப்பு, கள்ள மதுபான விற்பனை, சட்டவிரோத செயல், இது யாருமே உள்ளூர் போலீஸ் பிடிக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கிற காவல்துறையினரும் கலால்துறையும் வந்து இங்க வந்து சமநாயகத்தான் பிடிக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற கலால்துறை அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட இங்க வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து திருட்டுத்தனமா போலி மதுபானம் தயாரிக்கணும்னு பிடிக்கிறான். ஆனா இந்த வில்லியனூர்ல இருக்கிறாங்களே ஏன் பிடிக்கல? இந்த எஸ்பி ஏன் பிடிக்கல? இந்த இன்ஸ்பெக்டர் ஏன் பிடிக்கல? இந்த எஸ்ஐ இருக்கிறாங்களே, இந்த பெண் எஸ் இந்த அம்மா ஏன் போய் பார்க்கல? சில விஷயத்துல அப்போ வந்து கூட்டுத்தனமா இருக்கிறீங்க எல்லாம். சில விஷயத்துல குற்ற செயலுக்கு கூட்டுத்தனமா இருக்கிறீங்க. பாகம் பிரியிறது, பாகம் பிரியாது, இதெல்லாம் பிரச்சனைகள் வெளில வருதுன்னு நினைக்கிறேன். நிஜமா அந்த பெண் ஆய்வாளர் 15/5/2015 இன்டர்னல் கரப்ஷன் கமிஷன் ஐசிசி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவுல ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. என்ன புகார் மனு கொடுக்குறாங்கன்னா, என்னுடைய மேலதிகாரியே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் தொடர்ந்து கொடுத்து வராரு. இதனால நான் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். இதன் பேர்ல வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அது இந்த புகார் அவங்க வந்து 2025, அதாவது ஒரு 2 மாசம் முன்னாடி கொடுக்குறாங்க. இப்போ ஓராண்டுக்கு முன்பு இந்த அம்மா பேர்ல பெறப்பட்ட புகாருடைய அடிப்படையில இப்ப வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க. எப்ப வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க? இந்த அம்மா ஒரு புகார் கொடுத்துறாங்க இல்லையா, இந்த எஸ்பியால எனக்கு என்ன வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்றாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த புகாருக்கு பிறகு 2 மாசத்துக்கு பிறகு ஒரு வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த அம்மா பேர்ல வழக்கு பதிவு செஞ்சது அது சரியான நடவடிக்கை கூட இருக்கலாம். அவங்க 5000 ரூபாய் எங்கேயோ ஒரு அசாம்ல இருந்து எங்கேயோ வந்து செலவு காசு கேட்ட மாதிரியும், சம்பந்தப்பட்டவர் வந்து அந்த ஜிபி மூலியமா பணம் அமைச்சது மூலியமா அது ஆதாரப்பூர்வமா விசாரணை தெரிஞ்சுக்குது. என்னன்னா புகார் பெறப்பட்டு 1 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ அவங்களுடைய கணவர் மீதையும் வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க.
அதுல காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன என்ன பேசுறாங்கன்னா சில அதிகாரிகள் அந்த பெண் ஆய்வாளர் தன்னுடைய மனைவியை அவர் கூட்டிட்டு போய் அந்த அந்த எஸ்பிகிட்டே கேட்டுருவார், நீங்க ஏன் தொடர்ந்து வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்து கொடுக்குறீங்க, இது தப்பு, நான் விட மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லும் போது அவர் நான் அப்படி பண்ணல சொல்லிக்கிறார். இப்ப எது உண்மை எது பொய்யெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் நல்லவரா கெட்டவரா இல்ல அப்படி கொடுத்தாங்களா போனாங்களான்னு தெரியாது. ஆனா இப்போ அந்த பெண் ஆய்வாளர்களுடைய கணவன் மீதும் அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப நான் அந்த எஸ்பி தப்பு பண்ணாருன்னு சொல்ல வரல, ஆனா புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் எஸ்ஐ வந்து இப்படி புகார் கொடுத்தா தான் வந்து அவமானப்படுத்தப்படுவோம் சமுதாயத்தில் தெரிஞ்சேதான் அந்த மாதிரி புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் வந்து உண்மையா இருக்கலாம், இல்ல வந்து அந்த எஸ்பி பேர்ல வந்து போய் புகார் கூட கொடுக்கலாம். அப்ப இது சம்பந்தமான உண்மை நிலை வெளியில வரணும்னா, நேர்மையான வெளிப்படையான விசாரணை நடக்கணும்னா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒரு பெண் நீதிபதியினுடைய தலைமையில நீதிமன்ற விசாரணைக்கு இந்த அரசு உத்தரவிட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் இந்த பாலியல் வன்முறை சம்பந்தமான புகாரின் மீது பெண் நீதிபதியினுடைய தலைமையில் நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்கிறோம். பெண் உதவியாளர்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து எனக்கு வந்து பாலியல் ரீதியான ஒரு வந்து டார்ச்சர் வந்து எஸ்பி கொடுக்குறாரு அப்படின்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அம்மா இப்ப இது என்னன்னா, இதுல பல விஷயங்கள் எப்படி வருதுன்னா, ஓராண்டுக்கு முன்பு தவறுக்கு இப்ப வழக்கு பதிவு செய்யறாங்க. சரி, வழக்கு பதிவு செய்றீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் ரீதியா ஒரு வருஷம் நீங்க எடுத்துக்கீங்க. அப்ப இந்த வழக்கை எப்ப பதிவு செய்றீங்கன்னா, அந்த அந்த எஸ்பி பேர்ல அந்த பெண் அதிகாரி ஒரு புகார் கடிதம் கொடுத்த பிறகு நீங்க செய்றீங்க. அப்ப ஏதாவது ஒரு வந்து இந்த ஐபிஎஸ் டீம் வந்து இதுல வந்து உங்களுக்கு அவ்வளவு தீவிரம் எல்லாம் வந்து நான் பார்த்து சொல்லி செய்யறாங்களா என்னன்னு தெரியல. இது போன்ற நடவடிக்கை வந்து எதிர்காலத்துல வந்து காவல்துறை மீது மக்களுடைய நம்பிக்கையை முழுமையா அடிச்சிடும். தான் அவமானப்படுவோம் தெரிஞ்சும் ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா அதன் பேர்ல வந்து அரசு உரிய நடவடிக்கை கட்டாயமா இருக்கு. யாரா இருக்கட்டும், எனக்கு அவங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே தெரியாது. நான் சத்தியமா இது வரைக்கும் அந்த அம்மாட்ட பேசுனதே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இங்க ஒரிஜினல் இல்லை, எஸ்ஏ இல்லை. 2-3 தடவை போன்ல அவர் எதை திட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனை சம்பந்தமா நான் அவங்க கிட்ட பேசுனதே கிடையாது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மனசுல ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள், ஒரு பிரச்சனைகள் அந்த அடிப்படையில் உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னா, புதுச்சேரி மாநிலம் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு மிகப்பெரிய அளவில் போய் நிற்குது. இதை நீங்க மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.